உறவுகளே, அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை நான் 2 வார்த்தை பேசுகிறேன்ப்பா. அப்பாவோட நினைவு எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்ககிட்டலாம் உண்மையெல்லாம் பேசணும், அப்பாவை பற்றி ரொம்ப ரொம்ப பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் யூடியூப்பே ஆரம்பித்தேன். யாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்பானா எனக்கு ரொம்ப உயிர் பார்த்துக்கோங்க. அப்பா இருந்தே அப்பா கஷ்டப்படல. அப்பா வாழ்க்கையில் அப்பா ரொம்ப வசதியாக 100 ஏக்கர் காடுகரை வச்சு விவசாயம் பார்த்து ரொம்ப வசதியாக பிழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பங்காளிகள்லாம் பகிர்ந்து செஞ்சு அப்பா தனியாக வந்ததுக்கப்புறம் தான் நான் பிறந்ததுக்கப்புறம் கஷ்டம் வந்துருச்சு வைங்களேன். அதனால தான் என்னை படிக்க வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதனால் 7வதோட நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா நல்லா வசதியாக பிழைச்சவர் தான். அப்படியெல்லாம் இருந்துட்டு அவரோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதானது. அவர் ஆர்மியிலலாம் போய் 9 வருஷம் இருந்துட்டு 9 வருஷம் இருந்தவர் கூட 6 வருஷம் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். இங்கே இருக்கிற சொத்து பத்தெல்லாம் நம்பிக்கிட்டு எல்லோரும் ஒன்றா இருக்கும், ரொம்ப பணக்காரர்களாக இருக்கும். எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாருப்பா. என்ன அதை போக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப லாட்ரி சீட்டு ரொம்ப வாங்குவார் பார்த்துக்கோங்க. லாட்ரி சீட்டு விழுந்துரும் வாங்குவார். அது ஏன் அப்படி அதை போய் வாங்கணும்? பேசாமல் மிலிட்ரிலேயே இருந்திருக்கலாம். ஏதோ அவர் தவறு பண்ணிட்டாரு. அதனால் அவர் பண்ணினதுனால நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா. நன்றி உறவுகளே, மீதி நாளைக்கு சொல்கிறேன்.